வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இன்றைக்கி நல்ல காரசாரமான தக்காளி சட்னி, அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யணுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 20 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 3 காஞ்ச மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா இன்னும் 2 வத்தல் கூட ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு 1 கொத்து கருவேப்பிலை, 5 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளியை நல்லா வதக்கி ஆற வச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு லைட்டாக பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன். இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு, 1 காஞ்ச மிளகாய் வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நாம் அரைச்சி வச்சுருக்க சட்னி கூடயே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோன்னா அருமையான ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.